Okay, bro. Rolling camera. Action. ஹலோ கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்மளோட என்ஓகே ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகி 1 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விஷயமா நம்ம என்ஓகே ஷார்ட் ஃபிலிம் எப்படி நாங்களாம் மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேக்கிங் வீடியோவையும், தென் என்னையிட என்னென்னலாம் சம்பவம் நடந்துன்றது ஒரு ஃபன்னியான ப்ளூபர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்னைக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போது. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சர்வமே சமையல் சருத்த நல்ல சவனா. Rolling camera. Action. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் இப்பெல்லாம் பண்ற? என்னடி லிமிட் உனக்கு? இப்படி விட்டுட்டு போறதுதான் என்னை சுற்றி சுற்றி வந்தியா? டேய் கட்றா. Rolling camera. Action. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் இப்பெல்லாம் பண்ற? என்னடி லிமிட் உனக்கு? இப்படி விட்டுட்டு போறதுதான் என்னை சுற்றி சுற்றி வந்தியா? டேய் கட்றா. 2000 years later. Rolling camera. Action. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் இப்பெல்லாம் பண்ற? என்னடி லிமிட்டு? இப்படி பாதியில விட்டுட்டு போறதுதான் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தியா? ஒரு நிமிஷம். ஹலோ. இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. அப்படியே வந்து கட் பண்ணிவிடு. அந்த டைலாக் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு நிமிஷம். ஹலோ. கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு வெரைட்டி இருந்தால் அவனுக்கு தெரியுமா சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பேச அப்படியே டல் ஆக்கிட்டு அப்படியே போ. ஆமாம். அபி, நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணு. என்னடி லிமிட்டு? இப்படி பாதியில விட்டுட்டு போறதுக்கு தான் என் பின்னாடி சுற்றி வந்தியா? அபி, சொன்னதே சொல்லிட்டு இருக்காது. மூவ் ஆன் ஆகிட்டு நீ உன் ஒர்க்கை பாரு. ஹலோ. வாடா. ஆக்ஷன். ஃபேஸ் நல்லா இது சோகமா. அம்மா கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேம்மா. பத்திரமா போயிட்டு வரப்பா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேட்டு போட்டு. ட்ரெயின் வேற போகிறோம் தெரில. எம்டி ஃப்ரேமா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. தம்பி 2000 years later. இப்போ அப்படியே சைக்கிள் எடு. அப்படியே நோக்கி முன்னாடி போ.
दयाकर सभापते तव तु बिल्वपत्रादिभिः समच्चपद पंकजं सुलभमेव कैवल्यदं कदाहमभवं धियो विषकलं पटोज्ञः कथं चिदंबर महानटं पृथिवी चिन्तये सन्ततम् என்ன அபிஷேகமா கால் பண்ணுறாங்க? ஹலோ சொல்லுங்கம்மா. தம்பி அபி எங்கேயாவது பாத்தியாப்பா? அபிஷேகா? காலையிலேருந்து ஆளை காணுப்பா. கொஞ்சம் பார்த்தா சொல்றியாப்பா? சரிம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் பயமா இருக்கு. சரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னன்னு கொஞ்சம் பாருப்பா. தம்பி அபி எங்கேயாவது பாத்தியாப்பா? காளி சிரிச்சுக்கிட்டே வராரு. காளி கிரிஞ்சாக வந்துட்டு காளி. சாரி காளி, கோச்சிக்காத காளி. நான் டக்குன்னு ஃப்ரேம் கொண்டு வந்து வருவேன். ஓகே ஓகே ஓகேடா, ஆன் பண்ணடா. இப்போ என்ன படம் போறா, ஏதுக்கு அதுன்னே தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னல் முரளி மாதிரி வந்துட்டு இருக்கான் ஆளே. ஆ அவ்வளோதான், காளிமுத்து கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. அவார்டு கொடுத்துருங்க. அங்குதான் அவன் டயர் உருண்டு கொண்டு இருக்கிறான். வாங்க, அப்படியே ஜூம் பண்ணுங்க. அங்கே ஜூமிங். அந்த சிவப்பு கலர் சட்டை தெரியாதா? ஒண்ணுமே தெரியலையே. ரெண்டு சட்டை ரெண்டு தெரிகிறது. சிவப்பு சட்டை மேலே உட்காந்துருக்காரு, அந்த சிவப்பு சட்டைங்க. ஓகே 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 ஓகே, ஆன் பண்ணிட்டேன்டா. ஓகே ப்ரோ, சிரிக்காம. ஓகே. ஓகேன்னு சொல்லு. ஸ்லோவா வரல. ஐயோ சாமி வேற தலை, என்னால சத்தியமாக இல்லை ஓவர்டேக் பண்ண முடியல தலை. ஓவர்டேக் சோகமாகலடா. நக்கல்யா அவனுக்கு. சிரிக்கிறாரு. சிரிக்கிறானி. சீரியஸ் மிச்சர்ரா, மிச்சர் தொட. ஏய், அவன் கொண்டே போடுவான். கண்ணத்தோட பண்றாம பாருங்க. சாரி அபிஷேக். அவர் கண்ணில் குளிப்பாட்டி. ஐயோ கண்ணு போச்சு. காலைல மூஞ்சி கழுவிலையா? இப்போது கழுவு சொல்றேன். மாடை உருட்டி விடுறா அதாட உள்ள. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. கமான் கமான். மழை வேற பெய்யுது. என்னடாச்சு உனக்கு? ஷிட். யாரும் என்னை பிரேக்கப் பண்ணிட்டாள். எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். விடு. இப்போ இருக்கிற பொண்ணுங்கன்னா ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு வந்து போயிடலாம். காரணம், அவங்களுக்கு உன்னோட ஒரு வேல்யூ அதிகமான பர்சன் லைஃப்பில் வந்துருக்கலாம். இதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாதடா. உன்னோட ப்ரொஃபஷன் என்ன? ஃபுல்லாக இந்த சினிமோட்டோகிராஃபிலையும் அப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃபிலையும் தான் இருக்குது. அதில் நீ வந்து இது பண்ணலாம்ல. அதில் நீ வந்து உன்னோட கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணி யாருன்னு ப்ரூவ் பண்ணலாம்ல. லைஃப்பில் ஒன்றே மாரி ஒரு கேரக்டரில் ஒரு பர்சனை தேடி வந்து வரலாம்ல. ஏன் அந்த பொண்ணை நினச்சிட்ருக்க?
ஏதாச்சும் சொல்கிறேன் நான் பாருண்டா. சரியாயிடு விடு. உனக்கு காணுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தேடிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கு வேறு ஃபோன் அடிச்சு வேறு கேட்குறாங்க. ஆமாடா. நல்லா காணுன்னு சொல்லிட்டு போய் எங்கெல்லாம் தேடிட்டு வந்திருந்தேன். கட்சியில் என்னன்னா நீ இந்த மழையில் இங்கே வந்து உட்காந்துருக்க. சரி இதெல்லாம் ஃபீட் பண்ணாதவா. சரி ஓகேடா, நீங்கள் சொல்கிறதும் உண்மை. நான் மூவ் ஆன வைக்கணும் போயிரு. ஹாய் காளி, உங்களோட NOK ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆக போகுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதாவது அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஐடியாலஜி எனக்கு வந்து இல்லை, இந்தமாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. ஒன் டே மார்னிங் என்னோடய ஃப்ரெண்டு அபிஷேக்னு ஒருத்தன், அந்த பையன் அன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணி இந்தமாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டான். ஸோ அது சம்மர் டேஸ் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் வந்து பண்ணது. அப்போது அது ஸ்டார்ட் ஆனது தான். அப்போது நிறையா ஸ்டோரிஸ் வந்து யோசித்தோம். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுறதா தான் ஒரு அது வந்து பண்ணணும், ஒரு பிளான் வந்து பண்ணணும். தென் அதுக்கான ஒரு கதைக்களம் அப்படின்னு சூஸ் பண்ணால் ஒரு ஃப்ரெண்டு வந்து லவ் ஃபெயிலியரில் வந்து இருக்கிறான். அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பையன் வந்து எப்படி அவனை வந்து வெளிக்கொண்டு வந்து வரான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். அதை யோசித்தோம், சரின்ட்டு அதை ஷூட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே காளி, இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் பண்ண அந்த ஸ்பாட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தோன்னே எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் அந்த ஃபஸ்ட்டு சீன்ஸு அதெல்லாம் வந்து எடுத்தது. தென் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு சீன், அந்த ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் எப்பயுமே அங்கே தான் இருப்பான். ஸோ அதனால் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அது பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தது. தென் லாஸ்ட்டாக ஒரு கிளைமேக்ஸு அந்த இது எடுக்கிறப்போ அந்த ஃப்ரெண்டு அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு வந்துருக்கிறப்போ இதுமாரி ஒரு குளத்தில் வந்து இருக்கிறான் அப்படின்னு வந்து சொன்னதும் அவன் அங்கேருந்து வந்ததுனால அந்த பையனோட எமோஷன்ஸ் எப்படி வந்து இருக்கும், அவன் ஏன் அந்த குளத்துக்கு வந்து போனான் அப்படின்றதுல ஒரு எமோஷ்னல் டச்சாக வந்து சொல்கிறதுக்காக லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வச்ச ஒரு பிளேஸ் தான் தச்சங்குளம். அந்த குளத்துல தான் இப்போ நான் வந்து உட்காந்துட்டு வந்துருக்கிறேன். எக்ஸாக்டாக இதே லொக்கேஷனில் தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஷூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே காளி, இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரி டயலாக்ஸ்லாம் எப்போ எழுதுனீங்க, என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, கேமரா, டப்பிங் சிஸ்டம், அந்த மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணுறது பெருசாக அந்த DSLR இல்லை ஒரு கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஒரு மொபைலில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுவும் என் ஃப்ரெண்டோட மொபைல் தான். அவர் தான் அந்த படத்துக்கு வந்து கேமராவும் இது பண்ணியிருக்கிறாரு. தென் அவர் யாரும் செல்வா தான். தென் நாங்கள் எடிட் பண்ணதும் மொபைலில் தான். அதுவும் பர்டிகுலராக என்னோடய மொபைலில் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எடிட் பண்ணி வியூக்காக வந்து நாங்கள் அதை வச்சது. நெக்ஸ்ட். சரி காளி, இப்போ நீங்கள் ஸ்டோரி டயலாக்ஸ்லாம் எழுதுனீங்களே, அதை பற்றி சொல்லவே இல்லையே. ஸ்டோரி டைலாக்ஸ் அதை பற்றி தயவுசெய்து கேட்காதுங்க. ஏன்னா ஸ்டோரியோட இது ஒரு கோர் கான்செப்ட் வந்து இதுதான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் நாங்கள் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் போட்டுலாம் நாங்கள் வந்து இதில் அது ஆக்சுவலாக மிகப்பெரிய தப்பு நாங்கள் பண்ணது. ஆன் த ஸ்பாட்டில் போயிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுதான் இருக்கட்டும், டைலாக் எழுதுதான் இருக்கட்டும், ரெண்டுமே நாங்கள் வந்து ஆன் த ஸ்பாட்டில் தான் பண்ணோம். லொக்கேஷன் போயிட்டு தான் ஷூட் அப்போ தான் அது பண்ணது. அண்ட் இட் இஸ் a கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஓகே காளி, இப்போ நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் எப்படி போய் பார்க்குறது? அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து AK Square யூடியூப் சேனல்லே வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் போயிட்டு NOK அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலும் வந்து வரும். இல்லை நானும் ஒரு கதை தான் அப்படின்னு ஷார்ட் ஃபிலிமோட பேர் போட்டால் தான் வந்து வரும். இதுமாரி வீடியோஸ் வந்து பார்க்குறோன்னா மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தென் AK Square யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன்லாம் நாங்கள் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பாய்.